எல்லாருக்கும் வணக்கங்க. நமக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு பிளேட்ல எக் நல்லா உடைச்சு விட்டுக்கலாங்க. இது நம்ம பிரெட்ட டிப் பண்ண போறோம். அதனால நம்ம ஒரு பிளேட்ல இது பண்ணிக்கோங்க. பிளேட்ல பண்ணா நமக்கு ஈஸியா பிரெட்ட திருப்பி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். பவுல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாது. அந்த எடுத்து பிரெட்ட இது பண்ணுறதுக்கு. அதனால நம்ம ஒரு பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எத்தனை பிரெட்ஸ் ஸ்லைட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நீட்டமாக அறிய வேண்டாம். அப்போ சாப் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. அதனால் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணணும். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. இப்போ நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, இது நம்ம எல்லாத்தையுமே இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் சாட் மசாலா செஞ்சு முடிச்சுட்டு மேலே டாப்பிங்ஸில் போட்டு அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நான் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த நுரை வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா இதை இது பண்ணிக்கோங்க. அடித்து வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம், உப்பு இது எல்லாமே இந்த முட்டையில் நல்லா கலர வரைக்கும் சேர வரைக்கும் இது பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை அந்த நம்ம பண்ணி வச்சோம்ல அந்த டிப்பில் நல்லா 2 பக்கமும் நல்லா அந்த எக் கோட் ஆகிற வரைக்கும் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டவ்வில் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் பட்டர் ஆர் கீ அது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க ஆப்ஷனல். சில பேர்த்துக்கு நெய் பிடிக்காது, பட்டர் பிடிக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணால் பயன்படுத்திக்கலாம். நான் 2 ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா அதை திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.